முதல்ல நான் வந்து ஐயா ஸ்ரீராம் ஐயா அவர்களை வந்து முதல்ல அழைக்கிறேன் கவி பாடுறதுக்காக. ஸ்ரீராம் தயவு செய்து. இவரை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ. ஸ்ரீராம் ஒரு உயிர் வேதியியல் முனைவர் பட்டம் பெற்ற ஆய்வாளர். பெர்கலியில தற்காலிகமா இப்ப வந்து வசிச்சுட்டு இருக்கிறாரு. வேண்டுவது செங்கல்பட்டு மாவட்டம் காட்டுக்குடலூர் கிராம மண் சுவாசம். புற்றுநோய்க்கு மருந்து தேடி தேடி ஆய்வகங்களை கழித்த நாட்கள் ஏராளம். வார இறுதி நாட்களில் உலக தமிழ் சங்க உலக தமிழ் கல்விக் கழகத்தின் ஃப்ரீமாண்ட் மத்திய பள்ளியில் தன்னார்வல தமிழ் ஆசிரியராக இருக்கின்றார். இவர் தமிழ் மீது பெரும் ஆர்வம் கொண்டவரும் காதல் கொண்டவரும் ஆவார். வாங்க ஸ்ரீராம். நன்றிங்க. வணக்கம். காதலுக்கு வாழ்த்துக்கள். காதலுக்கு வாழ்த்துக்கள். கால் நூற்றாண்டு காலம் கடந்த பழக்கம் எனக்கு என் சிறாச்சாரியர்களுடன். அவள் கண்ணின் ஒரு கடைக்கண் பார்வைக்கு இந்த கவிதை காணிக்க. This is for you. சீர்மேவு செங்கற்பரி சீர் காட்டுக்குடலூர் வாழ் கார்மேவும் அண்ணல் கழல் பணிந்து நேர்மையால் ஸ்ரீராம் கொடுத்த இக்கவிதை தன்னை உகந்தேற்றல் சான்றோர் கனல். கவிதை எழுத தெரியாதவன் நான், காதலை ஒப்பிடத் தெரியாதவன் நான். தமிழை துணை கேட்டேன், உள்ளம் திறந்து கேட்டேன். சங்க காதலா இன்றைய காதலா? சிரித்தது தமிழ். இயல்பாய் அனுபவம் எனக்கு 2000 ஆண்டுகள். நுண்ணுணர்வை நெய்தது 100 தலைமுறைகள். மாறாத எண்ணெய் கொண்டு உன்னிலே வைத்தேன், ஊழி கடந்து நிற்பேன். காலம் ஓடலாம், உவமைகள் தேயலாம், பெயர்கள் மாறலாம். ஆனால் சங்கம் தொடங்கும் முன்னே துக்கமும் தூக்கமும் போல் காதல் சுயமாய் தோன்றியது. செங்காந்தளை கை என்றான், செவ்வாழை இலை கால் என்றான். அவனது பார்வைக்கு நான் வடிவம் கொடுத்தேனா? இல்லை. அவன் நரம்பில் ஓடிய அதிர்வை நான் சொற்களாக்கினேன். காதல் நம்முள் இயற்கையாய் முளைக்கும் விதை, உணர்வின் இயக்கம், கட்டுப்படுத்த முடியாத இயற்கை விதி. சொல்ல வடிவங்கள் பல. தூது சென்ற காதல், சங்கத்தோழி மொழிக்காதல், பாடுபட்டு வென்ற போர்க்காதல், சமய நெறியில் நின்ற தவக்காதல், தாடி வளர்த்து தவறிய காதல், கொட்டாங்கச்சி தட்டிய கூத்துக்காதல். யுகங்கள் மாறலாம், உச்சரிப்பு மாறலாம், இணையத்தின் வெளிச்சத்தில் எழுத்துகள் ஒளிரலாம். ஆனால் நரம்பிலும் நாடியிலும் அதே பழைய தேடல், அதே துடிப்பு. உணர்வு புதிதல்ல, உயிர் புதிதல்ல, காதலும் புதிதல்ல. புதிது என்றால் ஒவ்வொரு தலைமுறையும் அதை மீண்டும் கண்டுபிடிக்கும் அந்த ஆச்சரியம்தான். நற்றமிழ் நவீன்றது இதை நயமாய் மனதில் பட்டது. கரை காணாதவன் நான். காதலில் கொஞ்சம் நீந்திய பின் அலைகளை எண்ணிக்கொண்டேன். கடல் ஒன்றே, அலைகள் வேறல்லவா? கல்லையும் மண்ணையும் காயப்படுத்தாமல் நடக்க பயிற்றுவித்தது எம் இனம். உரலை உயர்த்தாமல்
கருத்தை உயர்த்தி அரவணைத்தே நம் கருத்தை நயமாய் பதிய கற்பித்தது எம்மொழி. ஓலைச்சுவடி மென்மை. ஆணி கொஞ்சம் அழுத்தினால் கிழியும். அந்த மென்மையில் ஒளிந்தது பெண்ணின் மௌனம். அன்று தோழி துடைத்த கண்ணீர். அன்று தோழி துடைத்த கண்ணீர். இன்று தன் காயத்தை தானே கழுவும் கை. அன்று மெல்லிய தோள்களில் பசலை பூத்தது. மெல்லிய தோள்களில் பசலை பூத்தது அன்று. காதல் நோயென அழகுபடுத்தப்பட்ட வலி இன்று. இன்று அதே தோள்கள் நிலம் தாங்கும் பாறைகளாய் நிமிர்கின்றன. அதே தோள்கள் இன்று நிலம் தாங்கும் பாறைகளாய் நிமிர்கின்றன. வலியை பெயரிட்டு அழைக்கும் தைரியத்தில் அவர்கள் சுவடிகளில் கீறினார்கள். மொழியின் மகுடிக்குள் இலக்கண பிழையின்றி அளவாய் சொன்னார்கள். இன்று அதே ஆணியை இன்னும் ஆழமாக அழுத்தி சுகிர்தராணி சல்மா சகோதரிகள் நிர்வாண மொழியில் நிமிர்ந்து சொல்லுகின்றனர். உடல் வெட்கமல்ல, உடல் வெட்கமல்ல, உரிமை. பழுத்த சுவடிகள் கிழியட்டும். பசலையும் அல்குலும் இடக்கர டக்கல் நீக்கி பச்சையாய் பேசுகின்ற காலம் இது. பழுத்த சுவடிகள் கிழியட்டும். பசலையும் அல்குலும் இடக்கர டக்கல் நீக்கி பச்சையாய் பேசுகிற காலம் இது. யுகங்கள் மாறலாம், தமிழ் கூட மாறலாம், உச்சரிப்பு மாறலாம். ஆனால் நரம்பிலும் நாடியிலும் அதே பழைய தேடல், அதே துடிப்பு. சங்கம் மறைத்த தீ இன்று திறந்த வெளியில் எரிகிறது. உடல் என்னும் நிலப்பரப்பில் காதல் இன்னும் அணைக்க முடியாத காட்டுத்தீ. இயற்கையும் பெண்ணும் ஒன்றென கோர்த்து புது ரத்தத்தில் எழுதப்படட்டும் தன்னுடல் அரசியல். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஸ்ரீராம். மிக சிறந்த கவிதை. சங்க இலக்கியத்திலிருந்து இன்றைய இலக்கியம் வரை வந்து உங்களோட கவிதையை வந்து கவர் பண்ணிருக்கீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. அவருக்கு ஒரு பெரிய பலத்த கைத்தட்டலை வந்து கொடுத்துருக்கோம். தயா அவர்கள் எல்லாம், தயா நான் எங்க இருக்கீங்க வாங்க. அவருக்கு ஒரு சின்ன பரிசு. He dedicated it for you. You should be there. Please, please come. Yes. Yes. சரிதா, அவர்கிட்ட மைக் கொடுத்து டெடிகேட்டட் சொல்ல சொல்லுங்க. டெடிகேஷன் சொல்லிருங்க. கண்ணம்மா இருங்க. So it was supposed to, what I said in the beginning is what they're asking me to tell Can you get closer, please? Yeah, that's good. That's good. That's good. கால் நூற்றாண்டு காலம், we've spent that time together for quarter century. கடந்த பழக்கம், it's past that, even beyond that. என் குஜராத் காரிகையே, அவள் கண்ணின் ஒரு கடை பார்வைக்கு I don't want to explain it. இந்த கவிதை காணிக்கை. I'm dedicating this one. Do you have to say something to him? I only took school up until for 2 years only in dental school, so I'm pretty low income. But It's okay. You understand, right? You understand. நன்றிங்க ஸ்ரீராம், மிக்க நன்றி. அடுத்ததாக தமிழ் அழகன். தமிழ் மீது ஒரு சின்ன அறிமுகம் அவரை பற்றி. தமிழ் அழகன் நீங்க இருக்கீங்களா? ஓகே. தமிழ் மீது காதல் வயப்பட்டதால் உலகம் இட்ட பெயர் கவிஞன். கடந்த 2023ஆம் வருடம் இந்த தேசத்துக்கு வந்தேன். காங்கிரசின் நிறுவனத்தில் மென்பொறியாளராக பணிபுரிந்து வருகின்றேன். வாங்க தமிழழகன், வாங்க.
என்ன செய்யறது? Focus marriage. போடியமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. கேமரா எல்லாம் போடி செய்யணும். ஓகே. சோ எங்கள் தமிழ், சங்கத்தமிழ், தங்கத்தமிழ், முத்தமிழ், பைந்தமிழ், தீந்தமிழ், தமிழ் 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 தமிழ், அமிழ் தமிழ்தானதோ, தமிழ் அமிழ்தானதோ, அமிழ்தே தமிழானதோ. வானமே வானமே, முற்றும் மூடிய மானமுள்ள வானமே. வானமே வானமே, முற்றும் மூடிய மானமுள்ள வானமே, உன்னில் விதைக்காமல் முளையும் முட்களில்லா மீன்கள். உன்னில் விதைக்காமல் முளையும் முட்களில்லா மீன்கள், வித்தியாசம் காட்டாமல் வெளிச்சம் காட்டும் மின் விளக்குகள். உன் கார்கூந்தல் மேகங்கள், தலை துவைத்திய தண்ணீர் துளிகள், நீர் பாய்ச்சலாய் நீசர் மேல் மழை துளிகளார். உன் கார்கூந்தல் மேகங்கள், தலை துவட்டிய தண்ணீர் துளிகள், நீர் பாய்ச்சலாய் நீசர் மேல் மழை துளிகளார். எமை பார்க்கவா இமைக்காத உன் இருகண்கள், எமை பார்க்கவா இமைக்காத உன் இருகண்கள், சந்திர சூரியன்களாய். உயர்ந்த வானமே, உயர்ந்த வானமே, உன் பரந்த மனம்தான் காதல். உயர்ந்த வானமே, உன் பரந்த மனம்தான் காதல். மழையே மழையே, மாண்புமிகு மழையே, மழையே மழையே, மாண்புமிகு மழையே, மானுடத்தின் மீது என்ன ஒரு காதல். மரத்தினை வெட்டிய மனிதனை நினைத்தாயே நனைத்தாயே. மரத்தினை வெட்டிய மனிதனை நினைத்தாயே நனைத்தாயே. மழை சொன்னது மன்னித்து விட்டேன் என்று, மழை சொன்னது மன்னித்து விட்டேன் என்று, நரி மண்டையான மரமண்டைக்குள் உரைத்தது மன்னிப்பதுதான் காதல் என்று. பூமியே பூமியே, உன்னை எத்தனை முறை மிதித்திருப்பேன். பூமியே பூமியே, உன்னை எத்தனை முறை மிதித்திருப்பேன் நான். தள்ளிவிட மனமில்லாமல் தாங்குகிறாயே. துப்பிய எச்சிலை துடைத்து கொண்டு சிரிக்கிறாய். கொத்தி கொத்தி காயப்படுத்தினாலும், கொத்தி கொத்தி காயப்படுத்தினாலும், நீரும் சோறும் தான் திருப்பி கொடுக்கிறாய். கொத்துவதற்கு ஆள் இல்லையே என்றுதானோ மாறி போனாயோ தரிசாக. கொத்துவதற்கு ஆள் இல்லையே என்றுதானோ மாறி போனாயோ தரிசாக. அதற்கு பரிசாகத்தான் வீடுகளால் உனக்கு மூடு விழா நடக்கிறது. வீடுகளால் உனக்கு மூடு விழா நடக்கிறது. ஒருத்தார் பூமி ஆழ்வாராம், ஒருத்தார் பூமி ஆழ்வாராம். நீ பொறுப்பதால் தான் நாங்களே வாழ்கிறோம், நீ பொறுப்பதால் தான் நாங்களே வாழ்கிறோம். உன் பொறுமையின் அருமை, உன் பொறுமையின் அருமை நிலநடுக்கத்தில் தான் தெரியும். உன் பொறுமையின் அருமை நிலநடுக்கத்தில் தான் தெரியும். உன் பொறுமையே காதல் சொல்லும் பெருமை, உன் பொறுமையே காதல் சொல்லும் பெருமை. காணொளி பதிவுகளை கணக்கெடுக்கும் கணினி உலகிலே, காணொளி பதிவுகளை கணக்கெடுக்கும் கணினி உலகிலே, கரைபோக்க கரை நோக்கி வருகிறது கணக்கில்லாத கடல் அலைகள். கரைபோக்க கரை நோக்கி வருகிறது கணக்கில்லாத கடல் அலைகள். கால்களை கழுவி சுத்தம் செய்யும் முகத்தை பார்க்காமல், கால்களை கழுவி சுத்தம் செய்யும் முகத்தை பார்க்காமல், காதலுக்கு கண்ணில்லையே, காதலுக்கு கண்ணில்லையே. கடல் கடல் மீனவனுக்கு தொண்டு செய்ய நீண்டு கொண்டே செல்லும் நீலமங்கை. கடல் மீனவனுக்கு தொண்டு செய்ய நீண்டு கொண்டே செல்லும் நீலமங்கை. மீனவனுக்கு தான் தெரியும் கடல் ஒரு முதலீடில்லா தொழிற்சாலை என்று. மீனவனுக்கு தான் தெரியும் கடல் ஒரு முதலீடில்லா தொழிற்சாலை என்று. வாரி கொடுத்தும் வற்றி போகாத வள்ளல் கடல், வாரி கொடுத்தும் வற்றி போகாத வள்ளல் கடல் சொல்கிறது வாழ வைப்பதுதான் காதல் என்று.
மரங்கள் மண்ணின் மகுடங்கள், மரங்கள் மண்ணின் மகுடங்கள், ஈரம் சேர்த்து வைக்கும் தண்ணீர் குடங்கள், ஈரம் சேர்த்து வைக்கும் தண்ணீர் குடங்கள், வீரமில்லா வெட்டி வீழ்த்தும் வீண் மனிதா, வீரமில்லா வெட்டி வீழ்த்தும் வீண் மனிதா, உன்னால் மாண்டு போன மரங்கள் உன் வீட்டினுள் மரச்சாமான்களா, உன்னால் மாண்டு போன மரங்கள் வீட்டினுள் மரச்சாமான்களா, வீழ்ந்தாலும் விறகாக உனக்காக தீக்குளிக்கும், வீழ்ந்தாலும் விறகாக உனக்காக தீக்குளிக்கும், அப்பொழுதாவது நீ சாப்பிடுவா என்று, அப்பொழுதாவது நீ சாப்பிடுவா என்று. இது மரம் கூறும் காதல் அறம், இது மரம் கூறும் காதல் அறம். தாயின் கருவறை ஒரு காதல் வகுப்பறை, தாயின் கருவறை ஒரு காதல் வகுப்பறை. பரிணாம மாற்றமல்ல காதல், பரிணாம மாற்றமல்ல காதல், அன்பு பரிமாற்றமே காதல். தொடங்கிய இடம் தொப்புள் கொடி, தொடங்கிய இடம் தொப்புள் கொடி. அங்கே நஞ்சு கொடியில் இந்த பிஞ்சு வளர்ந்தது, அங்கே நஞ்சு கொடியில் இந்த பிஞ்சு வளர்ந்தது. நான் உண்டு கொடுத்தேன், அவளோ மென்று தவித்தாள், நான் உண்டு கொடுத்தேன், அவளோ மென்று தவித்தாள். வசதியாய் நான் வாழ வாந்தி எடுத்தாள், வசதியாய் நான் வாழ அவள் வாந்தி எடுத்தாள். உள்ளே நான் உதைக்கும் போதெல்லாம், உள்ளே நான் உதைக்கும் போதெல்லாம் வெளியே அவள் சிரித்தாள். ஏன் தெரியுமா? நான் அப்பொழுதுதான் உயிரோடு இருக்கிறேன் என்று, அப்பொழுதுதான் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று. வழி தந்த அவளுக்கு வழிதான் கொடுத்தேன் நான், வழி தந்த அவளுக்கு வழிதான் கொடுத்தேன் நான். ரத்தத்தை தந்தாள் பாலாக, அதனால் வாழ்கிறேன் இத்தனை நாளாக, ரத்தத்தை தந்தாள் பாலாக, அதனால் வாழ்கிறேன் இத்தனை நாளாக. கட்டி கொடுத்த பெண் பிள்ளைகள், கட்டி கொடுத்த பெண் பிள்ளைகள் எப்பொழுது வருவாள் என எட்டி பார்க்கும் தகப்பன் வயிறுகளில், கட்டி கொடுத்த பெண் பிள்ளைகள் எப்பொழுது வருவாள் என எட்டி பார்க்கும் தந்தையர்களின் வயிறுகளில் வட்டமடித்து பறக்கும் பட்டாம்பூச்சிகள். கட்டி கொடுத்த பெண் பிள்ளைகள் எப்பொழுது வருவாள் என எட்டி பார்க்கும் தந்தையர்களின் வயிறுகளில் வட்டமடிக்கும் பட்டாம்பூச்சிகள். மனைவி ஒரு மந்திர சொல், மனைவி ஒரு மந்திர சொல். சொல்வதை செய்பவள் அல்ல மனைவி, சொல்வதை செய்பவள் அல்ல மனைவி, வெல்வதை சொல்பவளே மனைவி, வெல்வதை சொல்பவளே மனைவி. மனைவியின் முகத்தில் அம்மாவை பார்க்கும் ஆண்கள் எல்லாம் ஆண் மகன்கள், மனைவியின் முகத்தில் அம்மாவை பார்க்கும் ஆண்கள் எல்லாம் ஆண் மகன்கள், அவர்கள் தாயுமானவர்களாக மாறுகிறார்கள். காதல் மோகம் இல்லா காமம், காதல் மோகம் இல்லா காமம். காதல் இல்லா காமம், காதல் இல்லா காமம் ரத்த ஓட்டம் இல்லா இருதயம், எப்பொழுது வேண்டாம் இறக்கலாம். காதல் இல்லா காமம், ரத்த ஓட்டம் இல்லா இருதயம், எப்பொழுது வேண்டுமானாலும் இறக்கலாம். காதல் இல்லையே சாதல், காதல் இல்லையே சாதல், இது தண்ணீர் இல்லா மீன்களாய் சுட்டு வீழ்த்தப்படும் ஊர்க்குருவிகளின் மரண ஓலங்கள். காதல் இல்லையே சாதல், இது தண்ணீர் இல்லா மீன்களாய் சுட்டு வீழ்த்தப்படும் ஊர்க்குருவிகளின் மரண ஓலங்கள். ஆதலால் காதல் செய்வீர், ஆதலால் காதல் செய்வீர். கடவுள், கடல், வானம், பூமி, மரம், மலை, ஆறு, குளம், குட்டை, மயில், குயில், அருவி, குருவி, கணவன், மனைவி, பிள்ளை, பசும் புள்ளை, மல்லிகை, முல்லை, பெரியவர்கள் சொல்லை காதல் செய்வீர். அப்பொழுதுதான் காதல் மேல் படிந்திருக்கும் காமக்கரை கழுவப்படும். காதல் செய்வீர், அப்பொழுதுதான் காதல் மீது படிந்திருக்கும் காமக்கரை கழுவப்படும். வாருங்கள் காதலிக்கலாம். நன்றி, வணக்கம். மிக சிறப்புங்க தமிழ். என்ன ஒரு அழகான கவிதை வந்து பாடினீங்கல்ல. கடைசியா வந்து ஒரு சின்ன நோட் எடுக்க முடிஞ்சது. காதல்னா வெறும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் இடையே ஏற்படுகின்ற ஒரு உணர்வு மட்டும் இல்லைங்க. காதல் அன்பு. இந்த அன்பு இல்லை அப்படின்னா இந்த உலகமே இயங்கவே முடியாது. அதுதான் வந்து நம்மள ஒரு, நான் காலேஜ் படிக்கிறப்ப நான் காதல் அடிக்கடி கேட்கறது வந்து என்னன்னா, விவேகானந்தர் சுவாமிகளும் வந்து சொல்லியிருக்கிறாரு, ஒரு மனுஷனை ஒரு பெரிய அளவுக்கு உயர்த்தணும் அப்படின்னா அன்பு போதும். எவ்வளோ மேல இருக்கிற மனுஷனை மொத்தமா கீழே இருக்கணும்னா அந்த அன்பை கொடுக்காம இருந்தா போதும்.
இல்லைங்களா? அந்த அன்போட அடுத்த கட்டம் காதல், காதலுக்கு பிறகு கல்யாண உறவுகள், உறவுகளுக்கு பிறகு அவங்க வந்து அந்த தாயா இருக்கிறாங்க அப்படின்னுட்டு ஆரம்ப கட்டத்துல இருந்து கடைசி கட்டம் வரைக்கும் இயற்கை சூழல் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு அற்புதமான ஒரு கவிதையை எங்களுக்காக படைத்ததற்காக மிக்க நன்றிங்க தமிழ். உங்களுக்கு ஒரு சிறிய பரிசை தருவதற்காக ஜெயஜூனிட் அவர்களை மேலே கலைக்கின்றோம். அருமை அருமையோடது, மிக அருமையான ஒரு கவிதை. ஆமா, எல்லாருக்குமே ஜெயஜூனிட் மேல காதல் தான். அன்பா சொன்னீங்க, அன்பு. பாத்தீங்களா, ஒரே விசில் பறக்குறீங்க. ஒரு சிறிய பரிசு தமிழுக்காக. லைவ் எங்கம்மா நீங்க நீ சென்டரா வந்து கொடுக்க வேணுமா சொல்லி என்ன சொல்லிட்டு நீங்க ஓகே ஓகே போன் போனு போட்டோ போட்டோ எடுத்துருக்கீங்க தேங்க்ஸ். இங்க பாருங்க, இதான் அபிஷியலா போகும். நன்றிங்க ஜூலிஸ், நன்றிங்க தமிழ், மிக்க நன்றி. தொடர்ந்து உங்களுடைய தமிழ் பணியை வந்து செஞ்சுட்டே இருங்க தமிழ். தமிழ் இன்றைக்கு தமிழால் கவி பாடியது. நன்றிங்க தமிழ். சோ பிறகு ரொம்ப நேரமா வந்து நம்மளோட சர்டிபிகேட்ஸ்க்காக காத்துட்டு இருக்காங்க. பொங்கல் விழாவுல நடந்த கோல போட்டியில முதல் பரிசு வென்ற பிரியாக்கு இப்ப வந்து பரிசு வழங்குறதுக்காக இருக்கும். பிரியா மேடைக்கு வருவோம். பிரியா, அருள் இருக்கிறீரா இங்க? அருள் மேடைக்கு வருவோம். போட்டோ எடுக்கணும். பிரியா இங்க நின்றுக்கோமா. விமலத்தை வாங்க மேடைக்கு. விமலத்தாவை மேடைக்கு அழைத்ததுக்கு காரணம் வந்து நம்ம பொங்கலுக்கு கொடுத்து முடிச்சிட்டோம். அப்படியே சர்டிபிகேட் ஒரே நிமிஷம். சோ பொங்கல்ல நம்மளோட பொங்கல் திருவிழாவுல டெக்கரேஷனை கம்ப்ளீட்டா வந்து லீட் பண்ணது வந்து விமலதா அவங்க தான். சோ விமலதாவோட பிரியாவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் டெக்கரேஷனுக்கு நிறைய டிராயிங் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா நிறைய தடவை வந்து அவங்க அப்ரோச் பண்ணாங்க. ஒவ்வொருத்தரும் எப்படி அப்ரோச் பண்றாங்க, ஒரு 100 பேர் அப்ரோச் பண்ணும்போது நம்மளால 100 பேரோட விஷயங்களையும் நம்மளால கண்காணிச்சு கரெக்டா அதை வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஆனா விமலதா வந்து அதை என்கிட்ட வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி பிரியா இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி அவங்க டிராயிங் எல்லாம் பண்ணிருக்காங்க, அதை நம்ம வந்து ஸ்டேஜ்ல வைக்க முடியுமா, கோலம் பண்றாங்க அப்படின்னுட்டு. அந்த ரொம்ப மைனூட் டீடைலா அந்த ஒரு அட்டென்ஷன் டு த டீடைல்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அவ்வளவு அழகா வந்து அதை கண்காணிச்சு அவங்களுக்கான அந்த நேரத்தையும் அந்த இடத்தையும் ஒதுக்கி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றிங்க விமலதா. தேங்க்யூ பிரியா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். பிரியாவை இங்க கூட்டிட்டு வந்த அவங்க அப்பா இருக்காங்க. அப்பா ஸ்டேஜ்க்கு வாங்க ப்ளீஸ். அருண், விமலதா ப்ளீஸ் ஒரு பிக்சர். அம்மா சொல்லுங்க. அம்மா ப்ளீஸ். சரிதா கம்மல் போடலையா அம்மலதா? இல்ல பிரியா கொடுத்த கம்மல அங்க பாருங்க. ஸ்மைல் ப்ளீஸ். தேங்க்யூ. நன்றிங்க, எல்லாருக்கும் நன்றி. பிரியாவோட பெற்றோர்களுக்கும் மிக்க நன்றி. பிரியா ரமேஷ் பத்தி என்னுடைய ஒரு கருத்து. நான் தமிழ் மன்றத்துல கடந்த சில வருடங்களா வந்து பேஸ்புக் இதெல்லாம் மேனேஜ் பண்றப்ப நிறைய நம்ம தமிழ் மன்றத்தினுடைய போஸ்ட் நிகழ்வுகளை வந்து பிரியா ரமேஷ் வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் எடுத்துட்டு கமெண்ட் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க. தமிழ் மன்றத்தின் சார்பில் வாழ்த்துக்கள். I would like to say a few words. I tried to reach out Kang's uncle first, and then
uncle told that when Lata is, you can reach out to her. So then I reached out, and then after so many time and all that, so then I reached out to you, and you were. I know it was. I really wanted to come and get the trophy on that day, but she dragged me out of the IC because we had another function to attend. So, the plan was to have it outside, but then no one told me because we were having a Pongal too, and it was going on for 2 hours because the electricity in that thing was not being as powerful. So that, and then I didn't have the Wi-Fi, so I didn't get messages. So when I came to know that Jasmine messaged me, Jasmine messaged me. I was like, oh, I missed it. And then after a long time, Amma told me, oh, they're doing it, go, and she tells me at the last minute. So then, but before that, I asked the receptionist. She said, okay, I'll let you know. So then I went back, and then after that, I finally got the opportunity, and I should be lucky to have you, and thank you for the opportunity, and I will continue my. Thank you so much That day for when sharing your if experience. you had got your certificate that day, you would have been one among 10 people. Today you got it all by You yourself. got a special. Happy to have you here. And also, Thanks to Amma. காங்கியன் அவர் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை கால் பண்ணிருப்பாரு. பிரியா கிட்ட வந்து பேசுங்க, அவங்களோட அட்டென்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க, அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்க. காங்கேயன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஏன்னா நமக்கு வந்து தெரியாது யாருக்கு எவ்வளவு டென்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது. அவர் ஸ்பெஷலா வந்து மென்ஷன் பண்ணாரு, நீங்க கொஞ்சம் அவங்க கிட்ட பேசுங்க அப்படின்னு. ரொம்ப நன்றிங்க காங்கேயன், பாராட்டுக்குரியது. ஏன்னா நீங்களும் உங்களோட பிஸி லைஃப்ல இருக்கீங்க, இருந்தாலும் அடுத்தவங்களோட எண்ணங்களை வந்து நீங்க இவ்வளவு மதிக்கிறீங்க அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு தேவை, அதுதான் அன்பு இல்லைங்களா? சோ ரொம்ப நன்றிங்க. ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட், கவியரங்கம் போயிட்டு இருக்கு, நல்லா சுவாரஸ்யமா கேட்டுட்டு இருக்கீங்க, நல்ல திறமைகளை கொடுத்துட்டு இருக்கீங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட் இருக்கு, நம்ம அரிஸ்டாட்டில் வந்து வச்சிருக்காரு கப்புள்ஸ் கேம்ஸ். இங்க சில கப்புள்ஸ் வந்திருக்கீங்க, சில இல்ல பல கப்புள்ஸ் வந்திருக்கீங்க. நாங்களாம் அந்த கேம்ஸ் பார்க்க போறோம். நான் சிங்கிளா தான் இருக்கேன் இப்போதைக்கு. அதுக்கு அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கு, என்ன சொல்லுங்க பாப்போம். Kala is coming back. கரோக்கி செக்மெண்ட் இருக்கு, நீங்க பாடுறதுக்கான வாய்ப்புகள் இங்க இருக்கு. நீங்க எப்படி பண்ண நான் கேட்க ரெடியா இருக்கேங்க. தேங்க்யூங்க. நன்றிங்க வருது. அடுத்ததா வந்து ஒரு 2 சர்டிபிகேட் வந்து நம்ம கொடுத்துடலாம், பிறகு வந்து நம்ம கவிதைக்கு போயிடலாம். எங்க கார்த்திக் பெருமாள் ஸ்டேஜ் போய் அத்விதா இல்ல அப்படி இல்லைங்க, மெமரியே சுத்தமா போயிடுச்சு எனக்கு ஒரு 5 மினிட்ஸ்ல. சரிதா சூப்பர் ஆசம். தேங்க்யூங்க கார்த்திக். அடுத்ததாக ராம்குமார் இருக்கீங்களா? வாலா மேடைக்கு வாங்க. மேடையில கொடுத்தீங்கன்னு பார்த்தேன். ஆமா அந்த நம்பர் சொல்லுங்க. இல்ல நான் எனக்கு பிடிச்சத சொல்றேன். நான் போட்டதை எடுத்துட்டேன். மொத்த கமிட்டியை வந்து எனக்கு கொடுங்க. 2026 நிர்வாகக்குள்ள எல்லாம் வந்து சர்டிபிகேட் கொடுங்க. ஆமா 26 கமிட்டி அப்படி எல்லாரும் வாங்க. பாலாஜி மேடைக்கு வாங்க ப்ளீஸ். நன்றிங்க பாலா. நம்ம ராம் வந்து சர்டிபிகேட் வாங்கினாரு, பட் ராம் வந்து
நீங்க எந்த ஈவென்ட்னாலும் இப்ப ரீசன்ட் வாங்க மேல வாங்களேன், மேல வாங்க, ஒரே நிமிஷம் வாங்க ராம் வாங்க மேல வாங்க. சோ ராம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஈவென்ட்லயுமே இப்ப நீங்க ரீசன்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துருவாரு. ஆல்மோஸ்ட் லைக் எந்த ஒரு ஈவென்ட்னாலும் ½ hour to 3/4 மணி நேரம் ஃபர்ஸ்டே வந்துருவாரு அவரு. த்ரூஅவுட் த ஈவென்ட் எந்த செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாரு. எண்டு முடிஞ்சு எல்லாம் கிளீன் அப் பண்ணி முடிக்கிற வரைக்குமே அவர் த்ரூஅவுட் த ஈவென்ட் இருப்பாரு. கண்டிப்பா இந்த கரண்ட் இசி கமிட்டி, ப்ரீவியஸ் இசி கமிட்டி எல்லாரும் லாஸ்ட் இயருமே எல்லா ஈவென்ட்டுக்குமே வந்திருக்காரு. போட்டோ எடுப்பாரு, எல்லா வேலையும் செய்வாரு. அது ஃபியூச்சர் ஈஸி ராம். இல்ல எனக்கு இந்த தம்பி ஓகே, நான் வாழப்படம் தான் கூப்பிட்டு இருக்கேன் ராம. சோ இல்ல நம்மள மாதிரி ஒருத்தர் பாக்குறப்ப ஆர்வம் தெரியுமா, இவன் எப்படி பின்னாடி வருவான்ட்டு. சோ நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தனோ அதே மாதிரி என்னை பார்த்த மாதிரி இருக்கு. ஹலோ 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 ராஜேஷ், வேலை பார்த்து சொல்றேன் ஓகேங்களா, அவரு வேலை பார்த்திருக்காரு. சோ தேங்க்ஸ் ஃபார் ஹார்ட் ஒர்க். ஏன்னா லாஸ்ட் இயராவும் நிறைய வேலை பார்த்திருக்காரு. இஸ் அ டீச்சர், டாக்டரேட். சோ நிறைய தம்பியை பத்தி இருக்கு. நம்ம அப்புறம் தனியா எப்படி தம்பி வரணும் ஈஸிக்குள்ள இது மாதிரி. ஏன்னா நாங்க மட்டும் காலையில சார் சும்மா இருக்கு, நீனு வரணும் இனிமே. ஓகேவா, தனியா பேசிக்கோ. குட், தேங்க்யூ தேங்க்யூ. மிக்க நன்றி. அடுத்ததா வினோத் அவர்களை மேடை கழிக்கின்றோம். ஜெயஜூலிக்கு சர்டிபிகேட் கொடுங்க. கமிட்டி அப்புறம் வருவாங்க, வெயிட் பண்ணுங்க. எல்லாரும் போட்டோ எடுத்துக்கலாம் அப்புறம். எல்லாருமே வாங்க. கரண்ட் ஈசி, பாஸ்ட் ஈசி, ஜெயஜூலிட்டோட ரெக்வஸ்ட் எல்லாரும் வாங்க. குயிக்கா ஒரே ஒரு பிக்சர் எடுத்துலாம் வாங்குங்க. கார்த்திக் பெருமாள் நம்மள வாங்க வாங்க, குயிக்கா எடுத்துலாம் வாங்க. பிரியா வாங்க, சீக்கிரம் வாங்க, ஒரே ஒரு போட்டோ வச்சுலாம் வாங்க. இப்படி கூப்பிட்டாதான் வருவீங்க. வாங்க பெரியவங்களா, வயசானவங்களா வாங்க. ஆமா ஆமா, அடுத்தது வந்து கவி சொல்ல போறாங்க ஜூலி. ஓகே ஓகே, இங்க பாருங்க இங்க பாருங்க. நன்றிங்க, எல்லாருக்கும் மிக்க நன்றி. அடுத்ததாக அருண் இருக்கீங்களாங்க இங்க கவி பாடுறதுக்கு? ஒரு திருக்குறள். காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தின் மான புரிது. நம்ம காலம் அறிஞ்சு ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் அதை நம்ம வாழ்க்கையில மறக்கவே கூடாது. அந்த கிராட்டிடியூட் என்னை பொறுத்தவரை ரொம்ப முக்கியம்னு நினைப்பேன். நன்மை செய்யறமோ இல்லையோ, தீமையாவது நம்ம செய்யாம இருக்கணும். 2026 நிர்வாக குழுவுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாங்க சரி, எல்லாருக்கும் இங்க வந்து நைட்டுக்கு சாப்பாடு இருக்குங்க. எல்லாரும் இங்க இருந்து சாப்பிட்டுட்டு போங்க, யாரும் கிளம்பாதீங்க, சரிங்களா? அடுத்த கவிக்காக அமுதா அவர்களை மேடை கிடைக்கின்றோம். அருணுக்கு இன்ட்ரோ பண்ணுங்க. பாப்ப கடையில இருந்து ஃபுட்டு வருதுங்க. டின்னர் எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு போலாம். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் அடுத்ததா வந்து கவிதை சொல்ல வருபவர் வந்து அருண்குமார். அவர் வந்து மென்பொருள் பொறியாளரா வேலை பார்க்கிறாரு. கலிபோர்னியா வந்து ஒரு 8 மாசம் ஆகுது. இதற்கு முன்னாடி வந்து அவர் வந்து வாஷிங்டன் மற்றும் கனடாவில் வந்து வேலை பார்த்திருக்காருங்க. இது வந்து அவரோட முதல் கவியரங்கம். அதனால நம்ம வந்து அவரோட பலத்த கைத்தட்டலோட அவரை வரவேற்கலாம். சியாட்டில் தமிழ் சங்கத்துல தன்னார்வலரா தொண்டாற்றி இருக்காரு. இப்பொழுது ஃபெட்னா எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம்லயும் தன்னார்வலரா இருக்காரு. சோ நம்ம லைக் டு வெல்கம். வாங்க. For the past 2 weeks, he's been running around the emergency cases. Special mention. அருண் வந்து இது மட்டும் இல்ல, நம்ம ஃபெட்னாவில வந்து எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம்லயும் வந்து ரொம்ப ஆக்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சியாட்டல்ல இருந்து வந்து இங்க 8 months ஆச்சு. மாத்திரம் இல்லைங்க, 2 weeks தான் வந்து நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன கேசஸ் எல்லாம் ரொம்ப வந்தது. அதுக்கெல்லாம் ரொம்ப உதவி புரிஞ்சிருக்காரு. முதல்ல அவங்களுக்கு ஸ்பெஷல் மென்ஷன் அண்ட் தேங்க்ஸ். ஆமா, he's been relentlessly helping out in that. And அதாவது நம்ம வந்து ஓஞ்சி போய் உட்காரும் போது கூட he thinks okay I have to go there. When we were there, there was some other, we had to attend some other thing. Our first person was there and he was doing all the work after that. It is not easy.
I'll talk to you again. Thank you. இது என் முதல் கவிதை, அதனால சிறிய கவிதை. பற்றாத ஊற்றாய் இருப்பவளே, பருக பருக தெவிட்டாத செந்தமிழே, என் விழியில் வீற்றிருக்கும் தமிழ் மகளே வணக்கம். தமிழ் அன்னையை கவிப்பாடி குளிர வைக்கும் கவிஞர்களே, எங்கள் கவிதையை கேட்க வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். கவியரங்கம் என்றதும் கவி கேட்க ஆசைப்பட்டேன். கவியரங்கம் என்றதும் கவி கேட்க ஆசைப்பட்டேன். தமிழ் மன்றம் என்றதும் கவி பாட ஆசைப்பட்டேன். தமிழ் மன்றம் என்றதும் கவி பாட ஆசைப்பட்டேன். நம் சங்க காதல் இயற்கையோடு இயைந்து உணர்வுபூர்வ காதல். நம் சங்க காதல் இயற்கையோடு இயைந்த உணர்வுபூர்வ காதல். நம் அகத்திணையில் இல்லாத காதலா? நம் அகத்திணையில் இல்லாத காதலா? தலைவன் பிரிந்தான் பாலை நிலமே அழுதது. தலைவன் பிரிந்தான் பாலை நிலமே அழுதது. இதுதான் இயற்கை மீது கொண்ட காதலோ? தாயை பிரிந்த கண்ணுக்குட்டி, தாயை பிரிந்த கண்ணுக்குட்டி தாயாய் மாறிய சிறுமி, இதுதான் விலங்கின் மீது கொண்ட காதலோ? தத்தளிக்கும் மனம் ஒன்று பட்டினியில் வாடியது. தத்தளிக்கும் மனம் ஒன்று பட்டினியில் வாடியது. வற்றாத ஆறு இருந்தும் வாய் நனைக்க முடியவில்லை. வற்றாத ஆறு இருந்தும் வாய் நனைக்க முடியவில்லை. எத்தனையோ ஆறுதல் கேட்டும் ஆற தழுவ ஆளும் இல்லை. சென்றவனை நினைத்து மனம் பஞ்சனையில் வாடியது. சென்றவனை நினைத்து மனம் பஞ்சனையில் வாடியது. வெற்றி ஒளி கேட்டதும் மன அலை ஓய்ந்து மலரத் தொடங்கியது. வெற்றி ஒளி கேட்டதும் மன அலை ஓய்ந்து மலரத் தொடங்கியது. இதுதான் தலைவன் மீது கொண்ட காதலோ? கோவலன் கண்ணகியிடம் வைத்தது மனக்காதல். கோவலன் கண்ணகியிடம் வைத்தது மனக்காதல், இரு மனம் இணைந்த காதல். கோவலன் மாதவியிடம் வைத்ததோ கலை காதல். கோவலன் மாதவியிடம் வைத்ததோ கலை காதல், இதுதான் கலை மீது கொண்ட காதல். கண்ணகி கோவலனிடம் வைத்தது உயிர்காதல். கண்ணகி கோவலனிடம் வைத்தது உயிர்காதல். ஆம், எந்த உயிரையும் கொல்ல வல்ல காதல். இன்றுள்ள காதல். சாதிகள் இல்லையடி பாப்பா, சாதிகள் இல்லையடி பாப்பா, சாதி காதலுக்குள் வருவது ஏனப்பா, சாதி காதலுக்குள் வருவது ஏனப்பா. அகத்தை பார்த்து வந்தது அன்றைய காதல். அகத்தை பார்த்து வந்தது அன்றைய காதல். இன்ஸ்டா முகத்தை பார்த்து வருவது இன்றைய காதல். தன் பாதி உடம்பை மனைவிக்காக கொடுத்தான் கைலாசன். அன்று தோட்டத்திலும் பூங்காவிலும் வளர்ந்த காதல் இன்று தியேட்டரிலும் பாரிலும் மலர்கிறது. அன்று தோட்டத்திலும் பூங்காவிலும் வளர்ந்த காதல் இன்று தியேட்டரிலும் பாரிலும் மலர்கிறது. உண்மையான காதல் இந்த அரங்கத்தில் உள்ளது. உண்மையான காதல் இந்த அரங்கத்தில் உள்ளது. ஆம், நம் அனைவருக்கும் உள்ள தமிழின் மீது கொண்ட காதலே. நன்றி, வணக்கம். நீ இவ்வளவு பேசுவீங்கன்னு தெரியாதுங்க. உங்க இப்படி சென்ட்ரா வாங்க. ஏன்னா இவர் வந்து ஒரு குட் ஒர்க் இஸ் டூயிங் ஃபார், நீங்க நிறைய பேர் தெரியும், ஃபெட்னான்னு ஒன்று இருக்குது, ஒரு கூட்டமைப்பு. அதுல எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம்ல இருக்காரு. நம்ம வெஸ்ட் கோஸ்ட்க்கு வந்து இவர் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸா வந்து சில சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது. நீங்க வந்து மெசேஜும் பார்த்துருப்பீங்க. இஸ் டூயிங் லாட் ஆஃப் ஹெல்ப் ஆக்சுவலா. ஏன்னா வந்து ஒரு சின்ன தம்பி வந்து ஒரு தவறாரு, அப்புறம் இன்னொருத்தர் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாத்துக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுங்க. ஏன்னா இது மாதிரி வாலண்டியர் பண்றவங்களுக்கு வந்து நம்ம என்ன மோட்டிவேஷன் கொடுக்கணும், ஓகேங்களா? ஸோ ஐ வாண்ட் தட் ஒன். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா கை தட்டலாமே. நிறைய பேர் நல்லா கை தட்டுறீங்க. ஏன்னா ஃபேமிலி டைம் விட்டு இன்னைக்கு காலையில இருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம்னாலே நமக்கு அவ்வளவு ரணமா இருக்கும் அந்த இதெல்லாம் பாக்குறப்ப. இப்படி வந்து நம்ம கூட பார்த்த மக்கள் வந்து இது மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கிறப்ப. பட் எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கணும், ஓகேங்களா? நிறைய நல்ல நிகழ்ச்சிகளாவே நடக்கணும்னு சொல்றேன். நான் ஐயா டீம்ல எல்லாமே பாசிட்டிவா நடக்கணும்னு சொல்றேன். தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றி, நன்றி. ஓகே, தேங்க்யூ. ஒரு பெட்னா எமர்ஜென்சி நம்பர் ஒன்னு இருக்கு. நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம குடும்பத்துல உள்ள எல்லார் போன்லயும் அந்த நம்பர் இருக்கணும். ஏன்னா நமக்குன்னு ஒரு கமிட்டி இருக்கு, ஆனா யாருக்குமே தெரியாது நிறைய பேருக்கு. இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி வரும்போது உங்க குழந்தைங்களை வந்து இந்த நம்பருக்கு கால் எப்படி வந்து நம்ம வந்து 911 கால் பண்ணுன்னு சொல்றோமோ
அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி வரும்போது இந்த நம்பருக்கு கால் பண்ணு அப்படின்னு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா வரலாம். 866-338-6244. சிம்பிளா நீங்க சர்ச் பண்ணி ஃபெட்னா ஐஆர் சர்ச் பண்ணீங்கனாலே அந்த நம்பர் வருங்க. 866-338-6244. ஏன்னா இங்க படிக்க வர குழந்தைங்களுக்கு வந்து இங்க தனியா இருக்காங்க, அம்மா அப்பா யாரும் கிடையாது. இப்ப நான் போன வாரம் எல்லாம் வந்த கேஸ் வந்து அந்த மாதிரி தான், அந்த மாதிரி ஒண்ணுதான். அப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து வந்து நம்ம இங்க இருக்கோம், வேலை செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு உதவுறதுக்கு தான் நம்ம இருக்கோம் இங்க. ஆனா அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்துச்சுன்னா தான் நம்ம உதவ முடியும். அவங்க வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணாதான் நம்ம உதவ முடியும். அந்த இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா நம்ம எல்லா சப்போர்ட்டும் அவங்களுக்கு கொடுக்கலாம். அதான் அருண் பத்தி இன்னொரு விஷயம் சொல்லலாம். அவங்க இந்த வருஷம் இந்த 2 வாரம் மட்டும் பண்ணுங்க. போன வருஷம் மிட் ஆஃப் லைக் ஜூன் ஜூலைல வந்தாருன்னு நினைக்கிறேன் பே ஏரியாக்கு. லாஸ்ட் இயர் வந்து ஒரு பிகஸ்ட் ஈவெண்ட் வருது, இதே மாதிரி ஒருத்தர் இறந்துட்டாரு. அவங்க என்ன பண்ணணும்னு தெரியல, அதுவும் எண்ட் டு எண்ட் ஹேண்டில் பண்ணது அருண் தாங்க. கடந்த 1.5 வருஷமா ஃபெட்னா ஐஆர் மூலியமா ரெஸ்பான்ஸ் மூலியமா எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல வந்து நம்ம பே ஏரியாவில நம்ம எடுத்து பண்ணிட்டு இருந்தோம். அருண் வந்த உடனே அந்த புதுசா வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்ததால நம்ம அருணை வந்து ஃபெட்னாலத்துல சேர்த்து விட்டு அப்புறம் அவர் கண்டினியூஸா இப்ப பண்ணிட்டு இருக்காரு. நம்ம இதே மாதிரி நம்ம தமிழ் மட்டத்துல எதனா பண்ண முடியுமான்னு நம்ம யோசிச்சு லோக்கல் கான்டாக்ட்ஸ் வச்சுக்கோம். இன்னொன்னு மறந்துடுங்க, இதுக்கு முன்னாடி கார்த்திக் தான் வந்து ஃபெட்னா ஐஆர் ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்ணிட்டு இருந்தாரு. எந்த இது வந்துச்சுனாலும் கார்த்திகை ரீச் அவுட் பண்ணுவாங்க. கார்த்திக் தவிர்த்து அவரும் வந்து ஃபெட்னா ஐஆர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபெட்னா ஐஆரோட சேர் வந்து கார்த்திக் பெருமாள். அது என்னன்னா வந்து நம்ம வந்து பண்ணிட்டே இருந்து நம்மளோட நாலேஜ் வச்சு கூடாது, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அடுத்தவங்களும் க்ரோ பண்ண. அப்பதான் வந்து அடுத்த தலைமுறை நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். தட்ஸ் வே தே வில் லேர்ன். சோ இப்ப அருண் இப்ப பாக்குறாரு, இப்ப அருண் நம்பர் மற்ற ஒரு 2-3 பேரை இது பண்ணி விட்டு எஜுகேட் பண்ணி நம்ம தமிழ் மட்டத்துல ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அந்த குரூப்ல இருக்கவங்க எஜுகேட் பண்ணி எல்லாருமே இருந்தா ஈஸியா இருக்கும். எல்லா டைமும் ஒருத்தர் டிபெண்ட் பண்ணாங்க. கண்டிப்பா நீங்க இது வந்து எங்களோட பிளான்லயே இருக்கு. ஏன்னா நம்ம ரீசெண்டா அது பார்த்தப்ப எங்களோட ஈஸிக்கு கொஞ்சம் புதுசு, அதனால இது எப்படி ஹேண்டில் பண்ண என்னன்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா வந்து அருணோடையும் இதுக்கு வந்து இதுல வந்து நைட்டு ஒரு 12 மணிக்கு நான் கால் பண்றேன் என் டைமுக்கு, அவர் எடுக்கிறாரு. அதுவே எனக்கு ஷாக்கு. சரி நாங்க மெசேஜ் போட்டோன்னு அவர் அடிக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவா இருக்கிறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் இது மாதிரி நிகழ்வு நடக்கக்கூடாது யாருக்கும். ஸோ எல்லாருமே உங்க ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு இருந்தா ரீச் யுவர் லோக்கல் தமிழ் கம்யூனிட்டி. இது லைவ்ல பார்க்க யாரா இருந்தாலும் if you have any issue, reach your தமிழ் கம்யூனிட்டி, தமிழ் மன்றம், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ரீச் பண்ணுங்கன்னா யூ நீட். ஏன்னா இது மாதிரி ஒரு இருக்கிறப்போ we can able to help us easily. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் நன்றிங்க. பொன்னாடை போட்டுருங்க மறக்காம. ராஜேஷ் பொன்னாடை போறதுக்கு அருண்க்கு கார்த்திக் பெருமாளையும் வந்து ஸ்டேஜ்க்கு போகணும். இல்ல போங்க, நீங்களும் ஈஸி எமர்ஜென்சி டீம்ல இருந்திருக்கீங்க இல்லையா, அதனால அருமை, சந்தோஷம். இவர் வந்து ஒரு வித்தியாசமான கவி. ஒரே ஒரு நிமிஷம் இல்லைங்க அருண். தமிழ் மன்றம் என்றதும் கவி பாட ஆசைப்பட்டேன் சொன்னாரு. தமிழ் மன்றம் என்றதும் கவி பாட ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொன்னாரு. காதல்ன்றது எப்பயுமே இணைஞ்சி இருக்கிறது மட்டும் கிடையாது. காதலை எப்ப உணர முடியும், அதனோட ஆழத்தை நம்மளால எப்ப பார்க்க முடியும் அப்படின்னா அந்த காதலோட பிரிவுல தான் பார்க்க முடியும். எல்லாரும் வந்து இயற்கையோட காதல், மனைவியோட காதல், காதலியோட காதல், குழந்தைகளோட காதல், தாயின் காதல்னு சொன்னாங்க. இவர் தலைவன் பிரிந்த இருந்த பொழுதுதான் அவளுக்கு தெரிந்தது எவ்வளவு பெரிய காதல், எவ்வளவு பெரிய அன்பு அவன் மீது அவன் வைத்திருக்கிறான் என்று அப்படின்ட்டு வந்து சொன்னாரு. பிறகு தாயை பிரிந்த கண்ணுக்குட்டி. காதல்னதும் நான் கூட நினைச்சேன் நம்ம எதனா பேசுறதா பிரிவை பத்தி பேசுறதா இல்ல சேர்ந்து இருக்கிறத பத்தியே பேசுறதா அப்படின்னுட்டு. எனக்கு சின்ன தைரியத்தை கொடுத்திருக்கிறாரு. பிரிவை பத்தியும் பேசல. ஆனா உண்மை அதுதானே. பிரிந்திருக்க பொழுதுதானே நம் மனைவி மீதோ இல்ல கணவன் மீதோ இல்ல காதலன் காதலி மீதோ இல்ல காதலி காதலன் மீதோ எவ்வளவு காதல் இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியுது. பட்டினியில வற்றாத ஆறு அப்படின்னு சொல்றாரு. வெட்ட வெளியில கேட்டதும் கோவலன் மீது கண்ணகி, கோவலன் மீது கொண்ட மாதவியோட காதல்
எல்லாரும் நம்ம வந்து ஒரு நிமிஷம் எனக்கு சிரிப்பு வந்தது, என்னப்பா மேடை ஏறக்கூடாத ஒரு காதலை வந்து மேடைக்கு ஏத்துறாரே அப்படின்னு. ஆனா அதான் உண்மை, காதலுக்கு கண் இல்லை அப்படின்னுட்டு. குணா பதக்கம் வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் வந்து எழுதினாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த பாடலோட வரிய அர்த்தத்தை வந்து சொல்றேன். அந்த பாடல் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழி அறிதும் செம்புல பயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தான் காணவே அப்படின்னுட்டா. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, உங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது, எங்க அம்மா யாருன்னு உனக்கு தெரியாது. ஆனா மழை பெஞ்ச செம்மண்ல மழை பெஞ்சிச்சுன்னா அந்த செம்மண்ல தண்ணி எப்படி கலந்துட்டா அதுல இருக்கிற நிறத்தை பிரிக்க முடியாதோ அது போல இருக்கிறது தான் வந்து காதல் அப்படின்னுட்டு. நிறைய பேருக்கு காதல் முதல்ல அட்ராக்ஷன் எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட இருக்கிற ஸ்கில்ஸ் ஏதோ ஒரு விதத்துல வந்து அட்மையர் ஆவாங்க, அதனால வர்றதுதான் காதல். கோவலன் கண்ணகி காதலியும் கோவலன் மாதவி கண்ணகியும் மேடை ஏத்தின அருளுக்கு பாராட்டுக்கள். அது மட்டும் அல்ல, அகத்தை பார்த்து வருவது மட்டும் அல்ல காதல். அதாவது இவர் பேசினது நீங்க எல்லாரும் கவனிச்சீங்களான்னு தெரியல, காதலோட பிரிதலை பத்தி பேசினாரு, காதல் எதனால வருதுன்றத பத்தி பேசினாரு, அகத்தால வருதா புறத்தால வருதா அப்படின்றத பேசினாரு. தமிழ்ல தமிழ் மன்றம் என்றதும் கவி பாட ஆசைப்பட்டேன்னு சொல்லி கடைசியா தமிழால் அன்பு கொண்டு நம்ம எல்லாம் இங்க இணைந்திருக்கிறோம்னு சொல்லி இன்ஸ்டாவையும் தொட்டுட்டு அவ்வளவு சிறப்பாக கவி பாடிய அருணுக்கு மிக்க நன்றி. அவரை நான் இங்க நிக்க சொன்னதுக்கு, இவரு நம்மளோட கவி அரங்கத்துல ரெஜிஸ்டர் பண்ணி வந்து கவி பாடினது மட்டுமல்ல முக்கிய காரணம். அதனால இப்ப லைவ் போயிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ப்ராப்ளம், நமக்கு லைஃப் த்ரெட்னிங் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா இப்ப யார ரீச் பண்றது, எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, இப்படி வாலண்டியர்ஸ் இருக்காங்களோ தெரியும். நம்ம கைண்ட் ஆஃப் ஆர் மோட்டிவேட்டிங், இன்னும் கொஞ்சம் பேர் யாராவது செய்யணும் அப்படின்னு இருந்தாலும் அவங்களே மோட்டிவேட் பண்றோம். இஷ்யூஸ் எதுனா இருக்குன்னா இந்த மாதிரி ரீச் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறோம். இத வந்து நம்ம செய்வோம். ஆனா இன்னைக்கு அதை செஞ்சிருப்போமான்றது தெரியாது. அதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த அருணுக்கு வந்து மிக்க நன்றி. தமிழ் மன்றம் மிக பெருசா வந்து கடமைப்பட்டிருக்குங்க. ரொம்ப நன்றி அருண். பிறகு அடுத்ததாக கவி பாட வருபவர் சாரிங்க, நீங்க பாடிட்டீங்களா கவிதை? இல்லைங்க, நான் கார்த்திக் பெரியோல சேர்க்கணும்னு நினைச்சேன். கார்த்திக் மிக்க நன்றி. இவ்வளவு காலமாக இங்க சான் பிரான்சிஸ்கோ பேரியா தமிழ் மன்றம் மூலமாக நீங்க எமர்ஜென்சி டீம்ல இருந்து ஃபெட்னால இருந்து உதவி பண்ணிட்டு இருக்கிறதுக்காக மிக்க நன்றி. நீங்களே வாங்க, இவருக்கு இந்த புத்தகத்தை பரிசு கொடுத்துருங்க. விமலத்தாவும் வாங்க, போங்க. இல்ல 2 பேரும் நன்றிங்க, மிக்க நன்றி. ஜெயன் மேல விட்டுருங்க ஒரே நிமிஷம். இது வந்து ஈஆர் பத்தி பேசுறதுனால இது ஒரு சின்ன விஷயம் சொல்லி அவன் எல்லாருக்கும். ஒரு 2 வீக்ஸ் பேக் வந்து பாரதி தமிழ் மன்றத்துல வந்து ஒரு ஈவென்ட் நடந்துச்சு. ஒருத்தர் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே டப்புன்னு கீழே விழுந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் வந்து சிபிஆர் பண்ணி அவரை லைவ் கொண்டு வந்தது வந்து விமலதா. ஜெகன் வந்து ராஜேஷ், விமலதா அண்ட் ஜெகன் 3 பேரும் போய் நைட்டு 3 மணி வரைக்கும் அங்க இருந்து அவரோட ஃபுல்லா ஹெல்ப் பண்ணி, அந்த அம்மாக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியல அந்த டைம். ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்து கேரி ஓவர் பண்ணி அவங்களை கொண்டு போயிட்டு வீட்டுல விட்டுட்டு வந்து எல்லாருக்கும் ராஜேஷ் பண்ணாரு. ஈஆர் பேசுறதுனால இந்த இது வந்து சொல்லணும். தமிழ் மன்றம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஜாதி அது இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம், இதெல்லாம் சொல்றாங்க. பட் அந்த மூவ்மெண்ட்ல மொழி கிடையாது, ஜாதி கிடையாது. இட்ஸ் அபவுட் பியூர் மனிதாபிமானம். ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் அந்த இடத்துல விழுந்துட்டான், அவனை போய் காப்பாற்றி நீ என்ன ஜாதி எதுக்கெல்லாம் கேட்கல போய் பண்ணாங்க. தட் வாஸ் லைக் ரியலி வெரி குட். அவங்களுக்கு வந்து அப்பா இன்னொரு வாட்டி கூட பெரிய ரவுண்ட் கொடுத்தாங்க. Done for you. இமீடியேட்டா 911 கால் பண்ணாருங்க. ஆக்சுவலி 911க்கு இமீடியேட்டா கால் பண்ணாரு. இவர் யோசிச்சு அவர் கால் பண்ணாரு. அவர் பண்ணலன்னா it wouldn't have been possible for us also. என்னன்னா நாங்க பண்ணது பெருசு இல்லைங்க, எல்லாருக்கும் புரியுது. ஆனா நம்ம பாலா 2025 விட இன்னைக்கு தான் ரொம்ப பேசுறாங்க. மைக் சொன்னாருங்க, மைக் கிடைக்கும். பாலா பண்ண விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பெருசு.
அவங்களுக்கு வந்து அவ்வளவு நம்பிக்கை கொடுத்து அவங்க வந்து சொந்த அக்கா மாதிரி வந்து கையை பிடிச்சு நீங்க நாங்களாம் இருக்கோம், பயப்படாதீங்க, ஒண்ணும் நடக்காது அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க கொஞ்சம் மூச்சே விட்டாங்க. ஏன்னா எங்களால அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா இவர் ஒரு 5 நிமிஷம் பேசினாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய மனநிலையே வந்து ரொம்ப வந்து ஒரு அமைதியான நிலைக்கு வந்து வந்தாங்க. இந்த நிகழ்ச்சி நடந்தது பார்வை தமிழ் சங்கம். சோ மனிதா நம்ம தமிழ் மன்றத்துல உள்ள உறுப்பினர்கள் தான். சோ இதுல வந்து எந்த அமைப்புகளும் கூட பாக்குறது இல்ல, மனிதாபிமானம். அதுதான் முக்கியம். நம்ம மன்றமா இருந்தாலும் அவங்க செய்வாங்க, அவங்க இருந்தாலும் நம்ம செய்வாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் பிரிங்கிங் தட் ஒன். ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா முடியாம இருந்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் இப்போ பேக் டு ஹோம், இஸ் நார்மல். அவர் ட்ரேசியில தான் இருக்காங்க. ஐ லிவ் இன் ட்ரேசி. ஸோ நான் அவங்கள மீட் பண்ணதுக்கப்புறம் ஸோ தேர் குட். அதே மாதிரி வந்து ஹெல்த்தை பார்த்துக்கோ, அதான் நம்ம சொன்ன மாதிரி தான். ரெகுலர் செக்அப் போங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா அவருக்கு என்ன நடந்திருக்குன்னே தெரியாம திடீர்னு வந்து அவரே பேனிக்காரு. இது வரைக்கும் நான் இது மாதிரி நடந்ததே இல்லப்பா, எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு, எனக்கே இது மாதிரி நடந்தது, திடீர்னு மயக்கம் போட்டதெல்லாம் நான் அவரோட 55 years old சொன்னாரு. இதுக்கு நானே பார்த்ததே எனக்கு பயமா இருந்தது. ஸோ எல்லாரும் ஹெல்த் பார்த்துக்கோங்க. பட் ஹி இஸ் குட் ரைட் நவ். அதே மாதிரி March 21 நம்ம ஒரு ஹெல்த் ஈவெண்ட்டும் வச்சிருக்கோம். இது மாதிரி நிறைய நாங்க கேள்விப்பட்டனால we are going to have March 21 வந்து ஈவெண்ட். அது ஃபிளையர்ஸ் சீக்கிரம் அனுப்புறோம். ப்ளீஸ் ஸ்ப்ரெட். நம்ம வந்து ஹெல்த் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், ஏன்னா நம்ம நிகழ்வு நிறைய பார்க்கறதுனால ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதை வந்து ரெக்டிஃபை பண்றதுக்கு வாட் வி கேன் டு, ஏன்னா வருமுன் காப்புன்ற மாதிரி இதுக்கான ஒரு செஷன் எடுக்கிறோம். ஸோ பிபி டெஸ்ட், அப்புறம் வந்து டயபெட்டிக்ஸ், ஹார்ட் ரேட் எல்லாத்தையும் நம்ம சிபிஆர் ட்ரைனிங் இருக்கு. சிபிஆர் ட்ரைனிங் இது மாதிரி நிறைய பிளான் பண்றோம். ஸோ ப்ளீஸ் ஸ்ப்ரெட் திஸ் நியூஸ். அதே மாதிரி வந்து லைவ்ல பார்த்துட்டு நீங்களாலும் சேவ் யுவர் டேட் March 21 வேற எந்த பிளான் வச்சுக்கோங்க, கண்டிப்பா வாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்டா இருக்கும் ஃபார் லேர்னிங் ஆல்சோ. சொல்றோம் ஓகேங்களா? ஸோ எங்க என்னென்ன டீடைல்ஸ் நான் கண்டிப்பா அப்டேட் பண்றோம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் நிகழ்வுக்கு போயிடுவோம். நன்றிங்க ராஜேஷ். அடுத்ததாக காங்கேயன், அவரை பற்றிய ஒரு அறிமுகம். இன்று இந்த இனிய விழாவில் தொழில்நுட்ப துறையிலும் தமிழ் இலக்கிய உலகிலும் தனித்துவமான தடம் பதித்துள்ள ஒருவரை அறிமுகப்படுத்துவது எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் அளிக்கிறது. பாண்டிச்சேரியின் உப்பு காற்றிலும் பிரெஞ்சு கலாச்சாரத்தின் மனத்திலும் பிறந்தவர் வளர்ந்தவர் காங்கேயன் பசுபதி. இலக்கிய உலகில் கங்கா என்ற புனைப்பெயரில் அறியப்படும் இவர் இன்று அமெரிக்காவின் சிலிகான் வேலி பகுதியில் மென்பொருள் துறையில் சிறப்பாக பணியாற்றி வருகிறார். கடந்த 27 ஆண்டுகளுக்கும் மேலாக தகவல் தொழில்நுட்ப துறையில் அனுபவம் பெற்ற இவர் தற்போது முதன்மை தானியங்கி வடிவமைப்பாளராகவும் செயல்பட்டு வருகின்றார். செயற்கை நுண்ணறிவு மற்றும் தன்னியக்கமில்லாமல் துறைகளில் வல்லுநராக திகழ்ந்தாலும் இவரது உள்ளத்தின் இதழ்களில் எப்போதும் மலர்வது அன்னை தமிழ்தான். கவிதை சாரல் சங்கம் வெளியிட்ட கவிதை தொகுப்புகளில் தவிர்க்க முடியாத கவிஞராக திகழும் இவரது படைப்புகள் மும்மாறி பொழியட்டும், சுட்டு விரல் சங்கல்பம், காட்சியும் காணும், நேசத்தில் வளர்ந்த வாச மலர்கள், மனசு ரெக்க கட்டி பறக்குது ஆகிய இந்த 5 தொகுப்புகளில் இடம்பெற்றுள்ள வாசகரின் படைப்பை பெற்றுள்ளேன். இந்த 5 புத்தகங்களை தான் இன்னைக்கு கவிஞர்களுக்கு வந்து நம்ம பரிசா கொடுத்திருக்கோம். நன்றிங்க காங்கேயன், அந்த புத்தகத்தை எல்லாம் பரிசா கொடுத்ததுக்காக. நீங்க தமிழ் இலக்கியத்தில் இவரது பங்களிப்பை மதித்து கவிதை சாரல் சங்கம் நடத்திய 6ஆம் ஆண்டு விழாவில் இவருக்கு சிறப்பான கவிதுளி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் திருக்குறள், முற்றோதல் போன்ற நிகழ்வுகளில் பங்கேற்று பலரையும் ஊக்குவித்து தமிழ் வளர்ச்சிக்காக அயராது உழைத்து வருகின்றார். பல சமூக அமைப்புகளில் தன்னார்வலராகவும் ஆக்கப்பூர்வ உறுப்பினராகவும் செயல்பட்டு வரும் இவர் கவின் ஸ்கூல் LLC மூலம் அடுத்த தலைமுறைக்கும் தனது அறிவையும் அனுபவத்தையும் பகிர்ந்து வருகின்றார். வட அமெரிக்கா தமிழ் எழுத்தாளர் சங்கம் நடத்தும் குழுமத்திலும் ஆசிரியர் குழுவில் பங்காற்றி வருகின்றார். தொழில்நுட்பத்தில் உயர்ந்த இடத்தை அடைந்திருந்தாலும் தமிழின் மண்ணை மனதில் சுமந்து செல்கின்றார் இவர். அன்புடன் பெருமையுடன் நமது இனிய கவிஞர் கங்கா அவர்களை மேடைக்கு வரவேற்கின்றோம். பேர் வந்து இப்ப கொஞ்சம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு, எல்லாரும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு, இல்ல கேன்சல் மாறி காங் AIN பொங்கல் பிளேயர்லாம் பார்த்திருப்பீங்க. நிறைய எங்களுக்கு பேக் சப்போர்ட் பண்ணியிருந்தாரு.
only 8. பேக் சப்போர்ட் அவர் தான். வாங்க 8 வாங்க. நன்றி. வணக்கம். ஐயோ பயமா இருக்கு. அதெல்லாம் ரொம்ப தெரியாதுங்க, ரொம்ப சின்ன பையன் நானு. இப்போ ஆக்சுவலா நம்ம ஸ்ரீராம், தமிழ், அருண், அப்புறம் வந்து நம்ம சரிகா வந்து நான் பேச வேண்டிய எல்லாத்தையும் அவங்களே சொல்லிட்டாங்க. சரிதா, ஓகேவா? அவங்க எல்லாத்தையும் சொல்றதுனால நான் என்ன படிக்கிறதா இல்லை அப்படியே கிளம்பி போயிருந்தா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் சொல்ல வேண்டிய அது ஒரே தலைப்புல லாஸ்ட் 5வது ஆளை கூட்டாங்க, அவங்க அதே தலைப்பு அதே விஷயம் தான், அதே தான் ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிச்சு லாஸ்ட் வரைக்கும் சொல்ல வேண்டியதா இருக்கும். அதனால இது கொஞ்சம் கஷ்டமான இது, ரிப்பீட்டடா சில விஷயம் உங்களுக்கு வரும், மன்னிச்சிடுங்க. நான் என்னுடைய பாடலுக்கு கிளம்புறேன். நான் இது வந்து கொஞ்சம் ஸ்லைட் பேக் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். எதுக்குனாக்கா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு, நான் படிக்க உங்களுக்கு தெரியும், நான் தப்பா படிச்சாலும் உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலான்ட்டு. ரைட்டுங்களா? அதுக்குதான். அன்பு தமிழ் நெஞ்சங்களே வணக்கம், அவை அமர்ந்த நெறியாளர்களே வணக்கம், தலைமை தாங்கும் தலைவருக்கும் வணக்கம், தமிழ் வளர்க்கும் மன்றத்திற்கும் வணக்கம். பாண்டிச்சேரியின் கடற்கரையில் முளைத்த கவிதை, பாண்டியின் கற்கரையில் முளைத்த கவிதை, பசிபிக் வளைகுடாவில் துளிர்த்த கவிதை, பாங்காய் உங்கள் கங்காதரும் காதல் கவிதை. காதல் என்பது கவிஞன் தேடும் விடை, காலம் என்பது காதல் ஆடும் மேடை. காதல் என்பது கவிஞன் தேடும் விடை, காலம் என்பது காதல் ஆடும் மேடை. கண்ணை மூடினால் காலம் பின்னே செல்லும், கண்ணை மூடினால் காலம் பின்னே செல்லும், கற்பனை தேரில் காவிய தமிழ் வெல்லும். 2000 ஆண்டு நாம் பின்னோக்கி போவோம், 2000 ஆண்டு நாம் பின்னோக்கி போவோம், இனிய குறிஞ்சி நிலத்தில் இறங்கி மகிழ்வோம். குறிஞ்சிமலை முகட்டில் பனி விலகும் நேரம், குயில் கூவும் சாரலில் காதல் மலரும் நேரம். காந்தல் மலர் சிரிக்க காந்த பார்வை வீச, காலை வந்தான் தேடி கண்ணி நெஞ்சம் பேச. அவன் கையில் அரும்பும் மலரின் கொத்து, அவன் விழுப்புண் விரும்பும் காதலியின் சொத்து. அவன் கையில் அரும்பும் மலரின் கொத்து, அவன் விழுப்புண் விரும்பும் காதலியின் சொத்து. அவள் கண்ணில் கனவு சொல்லும் ஓவியம், அவள் இதழில் இசைக்கும் காதல் காவியம். அவன் வரும் நேரமோ அலர் மலரும் வேலை, அவள் வரும் நேரமோ அலர் மலரும் வேலை, அவள் நின்ற இடமோ மண் மணக்கும் சோலை. அவள் பார்த்த பார்வையோ மழை பெய்யும் மேகம், அவள் பகர்ந்த வார்த்தையோ பண் ஊறும் ராகம். அவள் பார்த்த பார்வையோ மழை பெய்யும் மேகம், அவள் பகர்ந்த வார்த்தையோ பண் ஊறும் ராகம். கண்ணால் பேசினால் காதல் என்று சொன்னால், மண்ணிலா நின்றான் விண்ணிலே பறந்து சென்றான், மண்ணிலா நின்றான் விண்ணிலே சிறகடித்து சென்றான். சொன்னார்களா அன்று ஐ லவ் யூ என்று, சொன்னார்களா அன்று ஐ லவ் யூ என்று? இல்லை, சொன்னார்கள் புதிராய் இனிய தமிழில் கதிராய், சொன்னார்கள் புதிராய் இனிய தமிழில் கதிராய். யாயும் யாயும் யார் ஆகியரோ, எந்தாய் யார் அறியோம், உந்தாய் யார் அறியோம், எந்த ஊரில் உறவு அதுவும் அறியோம். ஆனாலும் செம்மண்ணில் மழை விழுந்தால் மண்ணும் நீரும் பிரியுமா, நெஞ்சோடு நெஞ்சம் கலந்தால் காதல் பிரிந்து நிற்குமா, செம்புல பெயர்நீ போல் ஒன்றானோம் நாங்கள். ஆனாலும் செம்மண்ணில் மழை விழுந்தால் மண்ணும் நீரும் பிரியுமா, நெஞ்சோடு நெஞ்சம் கலந்தால் காதல் பிரிந்து நிற்குமா, செம்புல பெயர்நீ போல் ஒன்றானோம் நாங்கள். அன்று காதலுக்கு சாட்சி யார் சொல்லுங்கள், அன்று காதலுக்கு சாட்சி யார் சொல்லுங்கள். சாதி வந்ததா? இல்லை. சமயம் தடுத்ததா? இல்லை. சட்டம் கேட்டதா? இல்லவே இல்லை. மலையும் சாட்சி, மழையும் சாட்சி, இறையும் சாட்சி, இயற்கையே சாட்சி. அங்கே ஒரு பெண் பூமாலை தொடுக்கிறாள், அவள் கண்களை மூடி கனவொன்று காண்கிறாள். வாரணம் 1000 சூழ வலம் செய்து
வாரணமாயிரம் சூழ வளம் செய்து யானை ஆயிரம் தேர்கள் ஆயிரம் பெருமாளே மணாளன் ஆண்டாளே மணமகள் பெருமாளே மணாளன் ஆண்டாளே மணமகள் கடவுளையே காதலித்தால் கல்லையும் கரைத்தாள் கடவுளையே காதலித்தால் கல்லையும் கரைத்தாள் பக்தியிலே திளைத்தால் பாடலிலே காதல் வடித்தாள் பக்தியிலே திளைத்தால் பாடலிலே காதல் வடித்தாள் திருமூலர் வினவினார் காதல் எதுவென்று திருமூலர் வினவினார் காதல் எதுவென்று திருவாய் திறந்தே சொன்னார் இருவார்த்தை திருவாய் திறந்தே சொன்னார் இருவார்த்தை திடமாய் அறிவோம் அன்பே சிவம் என்று திடமாய் அறிவோம் அன்பே சிவம் என்று அன்பே தெய்வம் காதலே தெய்வம் அன்பே தெய்வம் காதலே தெய்வம் சிவனும் காதலன் சக்தியின் காதலன் சிவனும் காதலன் சக்தியின் காதலன் காட்சி மாறுது காற்று அனலாய் வீசுது எட்டயபுரம் தெரியுது எழுச்சி பிறக்குது தீயின் நாக்காய் திடமாய் நிற்கிறான் தலையில் தலைப்பாகை தன்னிகரில்லா மீசை கண்களில் நெருப்பு கவிதையில் புரட்சி யாரவன் நம் யுக கவி பாரதி காதல் 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 என்று கர்ச்சித்தான் காதல் 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 என்று கர்ச்சித்தான் காதல் இல்லையே சாதல் என்று முழங்கினான் காதல் 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 என்று கர்ச்சித்தான் காதல் இல்லையே சாதல் என்று முழங்கினான் பாயும் ஒளி நீ எனக்கு பார்க்கும் விழி நான் உனக்கு பாயும் ஒளி நீ எனக்கு பார்க்கும் விழி நான் உனக்கு வீணையடி நீ எனக்கு மேவும் விரல் நான் உனக்கு செல்லம்மாவை கண்ணம்மாவாக காதலித்த தீரன் சாதி சமயம் தகர்த்த சிந்தனையின் வீரன் சாதி சமயம் தகர்த்த சிந்தனையின் வீரன் பாரதி போனான் புரட்சியை விதைத்து பின்னால் வந்தான் இன்னொரு சித்தன் பாரதி போனான் புரட்சியை விதைத்து பின்னால் வந்தான் இன்னொரு சித்தன் காரைக்குடியில் பிறந்தான் கவிஞனாய் உயர்ந்தான் சிரஞ்சீவியாய் நிலைத்தான் சிந்தனை செல்வன் அவன் யார் யாரவன் நம் காவிய கண்ணதாசன் சினிமாவில் காதலை சிம்மாசனம் ஏற்றியவன் ஒவ்வொரு பாட்டிலும் உயரை வார்த்தவன் சினிமாவில் காதலை சிம்மாசனம் ஏற்றியவன் ஒவ்வொரு பாட்டிலும் உயரை வார்த்தவன் செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் காலங்களில் அவர் வசந்தம் ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ அன்று வந்ததும் அதே நிலா அன்று வந்ததும் அதே நிலா என்று கொஞ்சினான் காதலை எழுதினான் கண்ணீரில் நனைத்து பிரிவை எழுதினான் நெஞ்சை பிழிந்து காதலை எழுதினான் கண்ணீரில் நனைத்து பிரிவை எழுதினான் நெஞ்சை பிழிந்து பாரதி ஊட்டியது புரட்சி தீ பாரதி ஊட்டியது புரட்சி தீ கண்ணதாசன் ஊட்டியது காதல் தேன் பாரதி ஊட்டியது புரட்சி தீ கண்ணதாசன் ஊட்டியது காதல் தேன் இந்த தீந்தேன் தமிழில் தேசம் நனையட்டும் காதல் சுவையில் நம் இதயம் கனியட்டும் இந்த தீந்தேன் தமிழில் தேசம் நனையட்டும் காதல் சுவையில் நம் இதயம் கனியட்டும் இப்போது நம்ம காலம் காட்சி வேறு மாதிரி தொழில்நுட்ப உலகில் காதல் வேறு மாதிரி இப்போது நம்ம காலம் காட்சி வேற மாதிரி தொழில்நுட்ப உலகில் காதல் வேறு மாதிரி அறையில் லேப்டாப் ஓகே அங்க கொஞ்சம் மாறி இருக்கும் ஏன்னா அது அடுத்த வருஷம் சரி அங்க பாருங்க ஓகே லேப்டாப் திரையில் கோடு ஓடுது உன் நினைவில் மனம் தேடுது லேப்டாப் திரையில் கோடு ஓடுது உன் நினைவில் மனம் தேடுது காஃபி ஆறுது கண் சோறுது ஸ்லாக்கில் பிங்க் வர இதயம் சிங்க் ஆகுது இது ஒர்க் லைஃப் ரொமான்ஸ் இருக்கு அது ஸ்லாக் ஆபீஸ் ஸ்லாக்கா யாரது ஓகே அத இன்னொரு வாட்டி என்னுடைய விஷயம் சொல்றேன் அறையில் லேப்டாப் அதிரும் விசையில் கோடு ஓடுது திரையில் நுணுக்கம் தித்திக்கும் நினைவோ முட்டுது பக்கத்தில் காஃபி கப் ஆறி போய் கிடக்குது ஸ்லாங்கில் ஒரு பிங் வர இதயம் தானாய் சிங்க் ஆகுது
சிரிப்பொன்று நீ சிதறினால் சிஸ்டம் எல்லாம் கிராஷ் ஆகும். சிரிப்பொன்று நீ சிதறினால் சிஸ்டம் எல்லாம் கிராஷ் ஆகும். விழிப்பார்வை நீ வீசினால் விர்ச்சுவல் டேட்டா ஃபிளாஷ் ஆகும். முத்தம் ஒன்று நீ கொடுத்தால் முழு மெமரி ரீஃப்ரெஷ் ஆகும். முத்தம் ஒன்று நீ கொடுத்தால் முழு மெமரி ரீஃப்ரெஷ் ஆகும். அது வச்சமா போய் பாடி இருக்காரு. ஆமா, காதல் என்பது கண்காட்டும் இன்டர்ஃபேஸ் அல்ல, அது ஆத்மாவின் ஆழத்தில் இயங்கும் கோர் என்ஜின். காதல் என்பது கண்காட்டும் இன்டர்ஃபேஸ் அல்ல, அது ஆத்மாவின் ஆழத்தில் இயங்கும் கோர் என்ஜின். பிரிவு என்பது பிழையான டைம் அவுட் எரர். பிரிவு என்பது பிழையான டைம் அவுட் எரர். உன் வருகையோ பிரியமான டெப்ளாய்மெண்ட் சக்சஸ். உன் வருகையோ பிரியமான டெப்ளாய்மெண்ட் சக்சஸ். உயிரே நீதான் என் வாழ்வின் உன்னத ஆபரேட்டிங் சிஸ்டம். யூ ஆர் மை ஓஎஸ். யூ ஆர் மை ஓஎஸ். நீ இல்லா பொழுது சுவை இல்லாத டோஃபு மாதிரி. நீ இல்லா பொழுது சுவை இல்லாத டோஃபு மாதிரி. பத்திய சாப்பாடு ருசியே இல்ல, மனமும் இல்ல. நீ வந்த பின்னும் தினந்தோறும் பிரியாணி. மசாலா மணக்குது, மனசெல்லாம் இனிக்குது. மசாலா மணக்குது, மனசெல்லாம் இனிக்குது. 101 வேகம், 880 நெரிசல், 680 திரும்பும் போது எக்ஸிட் மாறி போனது தெரியல. 101 வேகம், 880 நெரிசல், 680 திரும்பும் போது எக்ஸிட் மாறி போனது தெரியல. வளைகுடா சாலையில் வழி தவறி நின்றேன். வளைகுடா சாலையில் வழி தவறி நின்றேன். என் வாழ்க்கை பாதைக்கு நீயே ஜிபிஎஸ் ஆனாய். நீயே நிரந்தர ஜிபிஎஸ் ஆனாய். 25 வருஷம். இன்னமும் 25 வருஷம் இன்னும் இருக்கும். அதுதான் நிரந்தர ஜிபிஎஸ். நிரந்தர ஜிபிஎஸ் அது வேற இருக்கு. ஓகே, இப்போ ஒரு சின்ன விளையாட்டு, அன்று வெர்சஸ் இன்று. இப்போது ஒரு சின்ன விளையாட்டு, அன்று வெர்சஸ் இன்று. மாறியது காலம், மாறாதது காதல். மாறியது காலம், மாறாதது காதல். அன்று திண்ணை ஓர கிழவி ஜன்னல் வழி பார்த்தாள். அன்று திண்ணை ஓரம் கிழவி ஜன்னல் வழி பார்த்தாள். இன்று திசைகள் எங்கும் சிசிடிவியாய் பார்க்கிறது. அன்று திண்ணை ஓர கிழவி ஜன்னல் வழி பார்த்தால் இன்று திசைகள் எங்கும் கருவி சிசிடிவியாய் பார்க்கிறது. அன்று வெள்ளை நிற புறா ஓலை ஏந்தி பறந்தது. இன்று வெள்ளி நிற திரையில் டபுள் டிக் விழுந்தது. ஆமா, அன்று மல்லிகை மணக்கும் மடித்த கடிதங்கள். அன்று மல்லிகை மணக்கும் மடித்த கடிதங்கள். இன்று மின்னல் வேகத்தில் எமோஜி அணி வகுப்புகள். அன்று மல்லிகை மணக்கும் மடித்த கடிதங்கள். இன்று மின்னல் வேகத்தில் எமோஜி அணி வகுப்புகள். அன்று பார்த்த பார்வையில் இதயம் கொஞ்சம் துடித்தது. அன்று பார்த்த பார்வையில் இதயம் கொஞ்சம் துடித்தது. இன்று வீடியோ காலில் விழி இரண்டும் தவிக்கிறது. இன்று வீடியோ காலில் விழி இரண்டும் தவிக்கிறது. சூழலும் மாறலாம், சூத்திரமும் மாறலாம். சூழலும் மாறலாம், சூத்திரமும் மாறலாம். சாதனமும் மாறலாம், சாத்திரமும் மாறலாம். தலைவன் மாறுவான், தலைவியும் மாறுவாள். தலைவன் மாறுவான், தலைவியும் மாறுவாள். யுகங்களே மாறினாலும் காதல் மாறாது. யுகங்களே மாறினாலும் காதல் மாறாது. காங்கேயன் காதல் மாறாதா? உங்களுக்கும் யாராவது கல்லும் மண்ணும் மாறினாலும் கண்ணும் நெஞ்சும் மாறுமோ? கல்லும் மண்ணும் மாறினாலும் கண்ணும் நெஞ்சும் மாறுமோ? காலம் மாறி சென்றாலும் காதல் நெருப்பு ஆறுமோ? கல்லும் மண்ணும் மாறினாலும் கண்ணும் நெஞ்சும் மாறுமோ? காலம் மாறி சென்றாலும் காதல் நெருப்பு ஆறுமோ? சங்கத்தில் விதைத்த காதல் சரித்திரம் முழுதும் தேடு. சங்கத்தில் விதைத்த காதல் சரித்திரம் முழுவதும் தேடு. அங்கத்தில் பதித்தால் காதல் அகிலமே உனது கோடு. அங்கத்தில் பதித்தால் காதல் அகிலமே உனது கோடு. நன்றி, வணக்கம்.
இவங்க அனௌன்ஸ் பண்ண உடனே எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் எழுதின கவிதை இந்த கவிதையே கிடையாது. அந்த கவிதை தனியா நீங்க படிக்க முடியாது. சொன்ன நம்ப மாட்டீங்க, நம்ம அருள் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர்கிட்ட தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கவிதை அனுப்புனேன். கான்ஸ் இது கவிதையே இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் மதன் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சிகாகோல இருக்கிறாரு, அவர்கிட்ட அனுப்புனேன். அவர் என்ன சொன்னாரு, கான்ஸ் நீங்க போய் ஒரு 5-6 புக்கை வாங்கி படிங்க, படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது கவிதை எழுத தோணுச்சுன்னா எழுதுங்க அப்படின்னாரு. இப்படிதான் ஆரம்பிச்சது நம்ம கவிதையினுடைய லெவல். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருடைய அட்வைஸ கேட்டு 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 வார்த்தைகள் ஊறிச்சு. உங்களுக்கு இப்ப அவுட்புட் கொடுத்தாச்சு. ஆக்சுவலா இந்த ஸ்லைட் டேக்கு இன்னைக்கு காலையில தான் ப்ரிப்பேர் பண்ணேன். நேற்று நைட்டு உங்களை கேட்டேன் இது மாதிரி ஏதாவது இருக்கான்ட்டு. ஏன்னா இப்போ நான் படிக்கிறது உங்களுக்கு தெரியாம இருக்கும், இது இருந்ததுனாக்கா கொஞ்சம் சிங்க் ஆகும் நல்லா மனசு. அதுக்காக தான் நம்ம படம் போட்டாச்சு. அருமை அருமை. இந்த கவிதையில ஒரு ஜோக்கு, இது ஜோக்கா மட்டும் பாருங்க. ஏன்னா இவர் கவிதையை நான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். பாதிக்கு மேல என்னால ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா நாளைக்கு சிவராத்திரி சிவனை போட்டாரா, நான் சிவாய நாம சொல்லி அப்படியே தியானம் பண்ண ஆரம்பிச்சேன். அதில போட்டுக்கலாம்ல சிவனை. கோவிந்த் அதுவும் காதல் தான். அருமை, சிறப்பு. கோவிந்தோட கவியும் சிறப்பு. காங்கியின் ரொம்ப பிரமாதமான ஒரு கவி பாடல். கொடுக்கப்பட்ட தலைப்பு சங்க இலக்கியம் முதல் இக்கால இலக்கியம் வரை, இக்காலம் டெக்னாலஜி வரை அப்படின்னு தலைப்பு கொடுத்திருந்தோம். அந்த தலைப்புல அவ்வளவு சரியா நேர்கோட்ல வந்துட்டு இருந்தாரு. ஆரம்பிச்சாரு பாண்டிச்சேரியில ஆரம்பிச்சு இயற்கை சாட்சி. அன்னைக்கு எங்கயா சாட்சி இருந்துச்சு, இன்னைக்கு நீ என்ன எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பாரு, அன்னைக்கு என்ன ஸ்கிரீன்ஷாட் இருந்துச்சு, ஒண்ணுமே கிடையாது, இயற்கை மட்டுமே சாட்சி. என் காதலை சொல்லு போய் அப்படின்னு புறா கிட்ட சொன்னாங்க. காதலையும் சொன்னாங்க. கார்ல வரும்போது இன்னைக்கு ஒரு பாட்டு கேட்டோன்னு, காற்றே நீ போய் சொல்லு, மன்னவன் வந்தா என்னமோ தெரியும், ஏதோ ஒரு பாட்டு. அது காத்து கிட்ட சொல்லியிருக்காங்க, புறா கிட்ட சொல்லியிருக்காங்க, மரத்து கிட்ட சொல்லியிருக்காங்க, கடல் கிட்ட சொல்லியிருக்காங்க, பூமி கிட்ட சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு இயற்கை மட்டுமே சாட்சியா இருந்துச்சு இல்லையா காதல். சங்க இலக்கியத்துல பாடலை கவர் பண்ணி பிறகு அந்தந்த ஜெனரேஷன் அந்தந்த ஜெனரேஷனை நம்ம கண்ணு முன்னாடி அவ்வளவு அழகா படைப்பை கொண்டு வந்தாரு. பாரதியோட செல்லம்மா காதல் எவ்வளவு செல்லமான காதல், செல்லம்மா காதல், சாதி சமயம் சார்ந்த காதல் அல்லாத காதல், கண்ணதாசனுடைய காதல், காதலை சிம்மாசனம் ஏற்றியவர். இருக்கிற இளையராஜாவோட பாட்டு எல்லாமே அவரோடதுதான், வைரமுத்துவோடதுதான். அவ்வளவு சிறப்பான காதலை சிறப்பா ஏற்றியவர்கள். பிறகு காதலோட பிரிவையும் பேசிட்டாரு. பாரதி ஏற்றிய புரட்சி காதல், கண்ணதாசன் ஏற்றிய காதல் அப்படின்னுட்டு, கண்ணதாசன் ஏற்றியது காதல், கடல் கடந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது வரைக்கும் சங்க காரியத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் வரைக்கும் கவிதை பாடிட்டே வந்தாரு. கடைசியா சான் பிரான்சிஸ்கோக்கு கோடடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. சிசிடிவி, எமோஜி டெலிவரி, ஓஎஸ் டைம், டெப்ளாய்மெண்ட், சக்சஸ், ஃபெயிலியர், டைம் அவுட் எல்லாம் வந்துருச்சு. ஜிபிஎஸ் அப்படின்ட்டு அதோட சேர்த்து 280, 880, 680 எல்லா டிராபிக், இங்க இருக்கிற ரோடு, வீடு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாரு. அவ்வளவு சிறப்பான இந்த கவிக்கு ஸ்லாக், பிங்கு, கோடு, காஃபி கப்பு ஒன்னத்தை விடல. காங்கேயன் இது வெறும் கவி பாடல் அல்ல, இந்த கவிதையை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி இத ஒரு புத்தகமாகவே நம்ம போடலாம்னு நினைக்கிறேன். அவ்வளவு பெரிய கவிதையை எழுதியிருக்கீங்க. அந்த கவிதை பெருசாட்சியில தான் இல்ல, அந்த கவிக்குள்ள எவ்வளவு விஷயங்களை நம்ம கொண்டு வரோன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது அவ்வளவு சிறப்பா கொடுக்கப்பட்ட தலைப்புல சரியான நேர்கோட்ல அத்தனை விஷயங்களையும் கலந்து எங்களுக்காக கவி பாடினதுக்கு மிக்க நன்றி. வாய்ப்பு கொடுத்த தமிழ் மன்றத்துல டெப்ளாய் பண்ணிருக்கீங்க, சூப்பர். ப்ளூ ஸ்கிரீன் டிராமா. ஆமா. சோ எனக்கு இங்க வேற யாருக்காவது கவி பாடுறதுக்கு ஆசை இருந்தா மேடைக்கு வரலாம். கவி சொல்றீங்களா? ஓகே, நல்ல. ஓகே, வந்து வரீங்களா? இல்ல அவர் போவாரு கலை அப்படின்பாரு, அவே கவிதை அப்படின்னு வந்துருவாரு. அவர் கலை பாரு, நீங்க ஜெயந்தி அப்படிவீங்க, விமலா அப்படிவீங்க, அதுவே கவிதா. ரெண்டு வெவ்வேறு பேரை நினைச்சுக்க போறாங்க. இது மாதவி. நன்றிங்க காங்கே, நன்றிங்க. கண்டிப்பா கண்டிப்பா ஆல் பேரும் செஞ்சீங்க, நல்லா இருக்கும். யாராவது கவி சொல்றதா? அருள், நீங்க பாட போறீங்களா கவி? இல்ல அருள். ஸ்ரீராம்
கவி பண்ணவங்கள அருள் அப்புறம் ஒரே நிமிஷம் ராஜேஷ். இல்ல அவர்தான் புத்தகமே கொடுத்தாரு. நான் வந்து எழுதி வச்சிருக்காரு அவர் எழுதி வச்சிருக்காரு கவி பாடினாரு காவியன். அவருக்காக பொங்கல்ல கவி பாடி 2வது பரிசு வந்து பெற்றாரு. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நம்ம 8 மணிக்கு வந்து கம்ப்ளீட்டா வைண்ட் பண்ணணும், ஓகேங்களா? சோ கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடலாம், ஏன்னா சாப்பாடும் செய்யணும். அதனாலதான் சாப்பாடணும் சாரி செய்யணும் சாப்பிடணும். ராஜேஷ் இந்த நீங்க கொடுத்துருங்க. Big round of applause, please. பொங்கலோட கவிதை போட்டியில வந்து அவர் 2வது பரிசு பெற்றாரு காங்கேயன் அவரு. அதுக்கான சர்டிபிகேட். நன்றிங்க. அடுத்ததா யாருங்க கவி பாட வர்றது? யார் கவி பாட வர்றதுன்னு சொன்னது? வாங்க. இல்லைங்களா? ஓ ஒய்ஃப் பாடு பேசுவாங்க. நீங்க போய் யார் பண்ணிட்டாங்க? யாருமே இல்லையா? சரி 4 பேர் வந்தீங்கன்னா ஒரு போட்டோ எடுத்துடலாம், ஓகேங்களா? 4 பேர் வந்து நில்லுங்க. வரது 4 பேர் மட்டும் எடுத்துருங்க. கவி பாடினவங்க போடு. தமிழ் மன்ற கவிஞர்கள். தமிழ் மன்றத்துக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. வேலண்டைன்ஸ் டே காதலர் தினத்தன்னைக்கு 4 கவிஞர்களை வந்து மேடைக்கு ஏற்றிருக்கோம். நன்றி, மிக்க நன்றி. ஈஸிங்க சேர்த்து நினைக்கலாம். ஈஸியெல்லாம் வந்துருங்க டக்குன்னு. கோவிந்த், விமலதா எல்லாரும் கொஞ்சம் வந்துருங்க டக்குன்னு. ஈஸியெல்லாம் டக்குன்னு வந்துருங்க. ஈஸி எல்லாருமே. அமுதா, விமலதா வருது. மெல்லமாங்க. ஒரு போட்டோ மட்டும் எடுத்துருங்க. Big round of applause. எல்லாரும் கொஞ்சம் கிளாப் பண்ணலாமே, நல்லா பண்ணிருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ. எல்லாம் போட்டோ எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அருமை, சந்தோஷங்க.